விநாயகனையும் வேலவனையும் தொழுது குமரன் புகழ் மாலை என்னும் தொகுப்பின் வரிசையில் சரவணம்பட்டி என்று கோவைக்கு அருகில் உள்ள 167 படிக்கட்டுகள் மீது ஏறி அமர்ந்து நாம் சென்று வணங்கக்கூடிய 2 மயில்களை தன் இருபுறமும் கொண்டு காட்சி தரும் முருகனை பற்றி ஒரு பாடலை இப்பொழுது காணலாம். இந்த பாடலின் சந்தம் என்ன? தனனன தன்னா தனனன தன்னா தனனன தன்னா தனனானா. சரவணன் பட்டி அருமுகன் சஷ்டி வரும் வினை கட்டி துயரோட கரம் சிரம் காட்டி கருணையை கொட்டி தரும் அருள் ஈட்டி திரை நீக்கி இரு மயில் அண்டி ஒரு மயில் தேவன் ஒரு மயில் அசுரன் இவரோடே இரு மயில் விண்டி ஒரு மயில் தேவம் ஒரு மயில் வள்ளி இவரோடே கருநிறை மேகம் அருள் பொழி வேதம் தருநிறை கானம் துணையோயே என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. சரவணன் பட்டி அருமுகன், 6 முகத்தோடு கூடிய அந்த 6 முகத்தோடு காட்சி தரக்கூடிய முருகனாக இந்த சரவணம்பட்டி முருகன் காட்சி தருகின்றான். இந்த சஷ்டி திருநாளில் இந்த சரவணம்பட்டியை குறித்து பாடுவது அதுவும் கந்தனின் அருளே. வரும் வினைகளை எல்லாம் கட்டி துயர் ஓட்டி சரவணன் பட்டி அருமுகன் சஷ்டி வரும் வினை கட்டி துயர் ஓட்டி கரம் சிரம் காட்டி தன்னுடைய அபய கரத்தனையும் வரம் தரும் கரத்தையும் காட்டி திருவடியை நோக்கி மடித்திருக்கும் ஒரு கையை நாம் கடிஹஸ்தம் என்று கூறுவோம். அத்தகைய கரமோ பாதத்தை சரணடைவாயாக என்று காட்டுவது போல் அமைந்துள்ளது. அவ்வாறு கரங்களையும் 12 கரங்களையும் சிரம் காட்டி தன்னுடைய அருள் பொழியும் சிரங்களையும் அதாவது தலைகளையும் 12 முகங்களையும் காட்டி 6 முகங்களையும் காட்டி 12 கரங்களையும் காட்டி கருணையை பொழிந்து கருணையோடு நம்மை நோக்கும் அந்த அருள் மழையில் அதனை நாம் ஈட்டி அதனை பெற்று நாம் வாழ்வில் திரையாக அமர்ந்துள்ள மாயையெல்லாம் அந்த மாயத் திரையினை நீக்குவதாக அவனுடைய கருணையின் நோக்கு அமைந்துள்ளது. கரம் சிரம் காட்டி கருணையை கொட்டி தரும் அருள் ஈட்டி திரை நீக்கி மாயத்திரையை நீக்கி இரு மயில் அண்டி ஒரு மயில் தேவன் ஒரு மயில் அசுரன் இவரோடே 2 மயில்களை கொண்டு காட்சி தருகின்றான் இந்த முருகன். இருமயில் கோயில் என்றே இது பெயர் பெற்றுள்ளது. ஒரு மயில் இந்திரனே ஒரு மயிலாக ஒரு வாகனமாக வந்து முருகன் போரிடும்போது சென்றதாகவும் பிற்பாடு சூரனை வென்றதும் சூரன் இறுதியில் ஒரு மரமாக நிற்க அந்த மரம் 2 பிடிவாக அந்த வேலானது கூர்பார்த்து ஒன்றினை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றினான் என்று நாம் அறிவோம். எனவே ஒரு மயில் தேவன் ஒரு மயில் அசுரன், சூரபத்மன் என்னும் அசுரனே இன்னொரு மயில், ஒரு மயிலோ தேவேந்திரன் என்னும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் இவரோடும் காட்சி தருகின்றான். இந்த 2 மயில்களை மற்றொரு விதமாகவும் கொள்ளலாம். ஒன்று தேவ மயில், அதாவது தெய்வானை என்னும் மயில், இன்னொன்று வள்ளி மயில், வள்ளி என்னும் மயில். ஈச்சா சக்தி கிரியா சக்தியாக இந்த 2 புறமும் 2 சக்திகளும் மயில் வடிவில் உள்ளனர். மயில் வடிவில் இருந்து நமக்கு காட்சி தருகின்றார்கள். இரு மயில் விண்டி, இந்த 2 மேலே இருக்கும் சொன்ன இந்த தேவம் அசுரம் என்ற 2 மயில்களையும் மிஞ்சுவதாக இரு மயில் விண்டி ஒரு மயில் தேவம் ஒரு மயில் வள்ளி இவரோடே இவர்களோடு இந்த 2 மயில்களோடு காட்சி தருகின்றான் கந்தன். கருநிறை மேகம், கருமையை நிறைத்துள்ள மேகம் என்றும் கொள்ளலாம். கருவுற்ற மேகம், அதாவது மழை பொழிவதற்கு தயாராக இருக்கும் மேகத்தினை போல் இவனும் கருணை மழையை அருளின் மழையை பொழிய தயாராக இருக்கின்றான். அந்த மழையோ வேதத்தின் ஒளியைப் போன்று வேதத்தைப் போன்று நமக்கு அறிவுரை வழங்கி நம்மை காத்து ரட்சிப்பதாக அமைந்துள்ளது. கருநிறை மேகம் அருள் பொழி வேதம் தரு நிறை கானம் துணையோயே. காடு போல் அமைந்துள்ள இந்த வாழ்க்கையில் அந்த காடோ அந்த வனமோ அங்கு முழுவதும் மரங்களால் சூழப்பட்டதாக இருக்கின்றது. அந்த தரு நிறை கானத்தில் இருண்ட கானகத்தில் துணையாக இருக்கும் தாயை போன்ற கருணையை பொழிபவன் இந்த சரவணம்பட்டி முருகன் என்ற அளவில் இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. முருகன் திருவடிகளே சரணம்.